நெல்சன் நீங்கள் எந்த தப்பு பண்ணலை, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். அவருக்கு வந்து லாபம் வந்து தான் அடுத்தது. ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் வாழ்க, நீடோடி வாழ்க. பிளடி பெகர் நெல்சனை காப்பாத்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இப்போ விவாதமாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ரிலீஸ் ஆன டைமில் இது ஃப்ளாப்பு, ஓடலை, தீபாவளிக்கு வந்திருக்க தேவையில்ல, அமரன் கூட போட்டு எல்லாம் இருந்தனால அது ஓடலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நெல்சன் ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் காசு கொடுத்துட்டாரு, அவளை ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சதே வேஸ்ட்டு, கவினை நம்பி ஏமாந்துட்டாரு இப்போலாம் பல ரூமர்கள் போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ இல்லைப்பா படம் நல்லா தானே இருக்குது, இதுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெல்சன் காண்டாகிற அளவுக்கு இப்போ பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு நம்ம படம் பார்த்தோம். இந்த டைமில் பல படங்கள் இருந்துச்சு, நமக்கும் சரியான சூழ்நிலை அமையல, அதனால் இந்த படத்தை பேச முடியல. ஆனால் கரெக்டான நேரம் வரும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த நேரம் வந்திருக்கு. 2 பேரும் தான் பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்றதை அப்படியே உன் சைட்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு விட்டா நல்லா இருக்கும். இல்லை, நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்தது பார்த்துட்டு இந்த படம் நல்லா தானே இருக்குது, ஒரு நமக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கோ, என்ன அது எல்லாம் ரொம்ப இந்த படத்து மேலே ஹார்ஷாக இருக்காங்களோன்னு ஃபீல் ஆச்சு. பிடிச்சதுன்னு சொன்னால் அடிப்பாங்களோ. ஆனால் படம் பார்க்கும்போது ஏன் மக்களுக்கு இது பிடிக்காம போச்சுன்றதை எனக்கு 2-3 இடத்துல நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. எனக்கு தோணுனது வந்து எவ்வளோ பாசிட்டிவ்லேருந்து வருவாங்க, நான் நெகட்டிவ்லேருந்தே போகிறேன். டியூரேஷன் வந்து பெருசாக இருந்துச்சு. படத்தை இங்கேயே முடிச்சிருக்கலாம், ஆனால் லென்த்தாக போகுது, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். கதை புதுசாக இருந்துச்சு, நல்ல சுவாரஸ்யமாக. ரைட்டு, ஒரு பெக்கரு உள்ளே மாட்டிக்கிறான், அங்கே எப்படி தப்பிக்கிறான்றது தான் கதைன்ற போது நிறையா இருந்துச்சு. அவங்களுக்கான தனியான ஃப்ளேவர் நிறையா வச்சுருந்தாங்க. கவினுக்கான கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். எமோஷ்னல் நிறையா ஒர்க்காக இருந்துச்சு. ஆனால் அந்த எமோஷ்னலே நிறையா லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்தந்த இடத்துல எமோஷ்னல் போதும், ஆனால் அதுக்கான கதை வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கும் அந்த அவர் பையனுக்குமான உறவு இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. படத்தோட ஃபஸ்ட்டு மைனஸே அந்த லென்த்து அப்படின்றது தான் நான் நோட் பண்ணேன். அதனால தான் மக்களுக்கு வந்து உட்கார முடியலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தனால நல்லா இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நெல்சனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல படத்தில், அந்த ஸ்டைல் வந்து இவருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி வியர்டாக ஒரு ஃபீல் வரும். அதில் ஒரு ஃபேமிலியாக வருவாங்கள்ல, அவங்க லுக்கு பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு டெரிஃபிக்காக இருக்கும். அதாவது வைக்கிற ஃப்ரேமை பார்க்கும்போது இவன் என்னமோ பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பாட்டிலாம் வருவாங்கல்ல, இங்கே மட்டும் லைட்டாக நரைச்சிருக்கும், ஏதோ அனிமையில் இந்த ஈவில் கேரக்டர்ஸ்லாம் அது சிரிப்பாங்க. அது மாதிரி இவன் நான் சொல்லலை அப்படின்றது இருக்குல்ல, அதான் நான் சொல்லலை அப்படின்றதுக்கும் நான் சொல்லலை அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரியான கேரக்டரைசேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்ற படங்களில் பார்க்குறத விட இது வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கொரியனில் அதிகமாக பார்க்கலாம், ஹாலிவுட்டில் கூட நிறைய பண்ணியிருப்பாங்க. ரெடி ஆர் நாட் படம் மாதிரியே இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படம் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறது இந்த கான்செப்ட் தான் அது வருது. மற்றபடி வந்து அவர் ஓன் எஃபர்ட்டை போட்டு நிறையா பண்ணியிருக்காரு, நிறைய உழைச்சிருக்காரு. கேரக்டர் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக வந்து மெனக்கெட்டுருக்காரு. எப்படி சங்கர் சார்ட் வந்து அட்லி வரும்போது எப்படி என்ன சங்கர் சார் படமாக இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் என்னப்பா நெல்சன் படங்கள் மாதிரியா இருக்குன்ற ஃபீல் கொடுக்க வச்சாலுமே இவரோட ஸ்டைல் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனிங்கே வந்து இந்த கதை எப்படி நகரப்போகுதுன்றதை சொல்லிட்டாங்க. ஒரு பையன் இருந்தான், அவனை ஒரு 4 பேர் வந்து டீஸ் பண்ணி கொண்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கான கர்மான்ற மாதிரி தான் போச்சு. நிறையா கர்மான்னு சொன்னனால அது நம்ப முடியாமல் போயிருமோன்ற ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்களோன்னு யோசித்தேன். பட் அதை கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த எமோஷ்னல் ட்ராக்கை வந்து ரொம்ப லென்த்தியாக ஆரம்பத்தில் இவர் பேசுகிற டைலாக்குமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. கவின் பேசக்கூடிய டைலாக், இந்த ஸ்விக்கியால் வந்து சோறு தூக்கி, அப்புறம் வந்து ஒரு வேலைக்கு போகிறவர் வந்து நீயும் வேலைக்கு பிச்சை எடுக்கிற நானும் பிச்சை எடுக்கிறேன்ற வார்த்தைகள்லாம் வரும்போது ரைட்டு, இந்த படம் அடி வாங்குறதுக்கு காரணம் இதுதான் போல் அப்படின்னு யோசித்தேன். பட்டு நம்ம படமாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படி பேசலாம், அவன் எது நானும் இப்படி தனாவட்டா, இதுதான் அவரோட கர்மா. அதுவும் அப்புறம் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி பிச்சை எடுக்கிறாரு அப்படின்றத ஒரு கான்செப்ட். அப்போ படமாக பார்க்கும்போது ரைட்டு, கேரக்டராக அப்படி பேசலாம், அந்த கேரக்டர் அப்படி நினச்சிட்டு இருக்கலாம், அது தப்புன்னு புரிய வைக்கலான்ற போது அது தப்புன்னு புரிய வச்சுருவாங்க. ஒரு டைமில் சமூகத்தில் சில பேர் வந்து இன்னும் எங்கள் தொழிலை கேவலப்படுத்துறீங்கன்ற பேச்சுகள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த படத்துக்கான பெரிய மைனஸ்ன்றது அது எனக்கு அந்த கர்மா சப்ஜெக்டில் பொதுவாக வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து அதை வேற மாதிரி உங்களுக்கு சும்மா கூட காட்டிடலாம். சில பேர் அவங்களே நினச்சிப்பாங்க, சரி இப்படி பண்ணாதனால அவனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. இதை கர்மான்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது, ஏன்னா ரியல் லைஃப்ல நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட ஒருத்தர் வெளியாள் போய் உள்ள மாட்டிக்கிட்டு வெளில வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு இல்லை வேற என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். சொத்து பிரச்சனை தான் வந்து மோஸ்ட்லி காமனான ஒரு திங்காக இருக்கும். நைவ்ஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் வந்து இப்படி தான் இருக்கும். பட் அது த்ரில்லர் படம் தான், இந்த மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக வயலன்ஸ்லாம் இருக்காது. ஆஸ்கார்லாம் வாங்கிச்சு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துக்கிட்டனாலும் இப்படி தான் இருக்கும். அதில் இந்த கர்மா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஃபேமிலியில் எல்லோரும் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக
இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் காட்டுறாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா அந்த ஃபார்ச்சூன் ஃபுல்லாக அந்த வெளியிலேருந்து ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அவங்களுக்கே போய் சேர்ந்துற மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக முடிச்சிருக்காங்க. கடைசியில் ஒரு வந்து வாட்ச்மேனாக தான் இருக்குது. நம்ம நினைக்கும் போதே நினைப்போம் அந்த பங்களா கடைசியில் ஒரு தான் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு இது வரும். அந்த விஷயத்தில் ப்ரெடிக்டபுளாக. ஆனால் சார் ராதாரவி வந்து எழுதி கொடுத்துருவார் போல, நீயே வச்சுக்க அப்படின்ற அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். பட் அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்கிறேனே, படத்தை டெலிவர் பண்ணுறது அதான் பிரச்சனையாக இருந்திருக்கு. மற்றபடி கதையிலையோ மற்றதுலேயோ பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அமரனு கூட டச் பண்ணியிருக்குன்ற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. ஆகா நல்ல கான்செப்டா, இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ராதாரவின்னு சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டராக இருந்தார் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. அந்த படம் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவருக்கு பேரன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அது இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஜெயிலர்ல வந்து இருப்பார்ல, ஒருத்து வருமான் பார்ல, அவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சார். சிபிஐ இதுல என்ன போட்டிருக்கு படிச்சு காட்டு அப்படின்னு பாரு, அவரு தான் பண்ணியிருப்பாரு. தெரிஞ்சு அவருக்கு இதுல பெஸ்ட் காமெடியன் அவார்டு தரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருப்பாரு. ஆக்டிங் பிரிச்சுட்டாரு. எனக்கு அந்த சுட்டி குழந்தை நடிச்சதா இருக்கட்டும், அது அந்த கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். சுட்டி குழந்தை பேயா நடிச்சது. அப்புறம் வந்து இந்த தாத்தா ஒரு படத்துல குரங்கா நடிச்சிருப்பாருல, அந்த கேரக்டர் மாதிரி இருக்காது. கண்ணு தெரியாது. ஆக்சுவலா ஒரு கண்ணு தெரியும், கையில இருக்க குச்சி தகுந்தா கூட கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு. ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க கூடாது அப்படின்னால வாழ்வாரு. இந்த டார்க் ஹியூமர் படங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கேரக்டர் வேணாலும் சாவும். ப்ரொட்டாகனிஸ்ட் இவங்களாம் தவிர மற்ற எந்த கேரக்டர் வேணாலும் சாவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா காமெடி பண்ணிருப்பான். இந்த கேரக்டர் செத்துறக்கூடாதுன்னு நினைப்போம், செத்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் தான். நல்லா தானே காமெடி பண்ணுறாரு, இவர் உயிரோடு இருக்கலாமேன்னு தோணும், அவர் செத்து போயிடுவாங்க. நெல்சன் படங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாக்டர் படத்துலேயே கப்பர் கேரக்டர் வந்து தனியாக காமெடி பண்ணுவார். கப்பர் அழுகிற மேன், அவர் பார்த்தோம்னா அவர் செத்து போயிடுவார் படத்தில். என்னடா நல்லா காமெடி பண்ணிருந்தாங்க, இவரை கொண்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த ஒருத்து வருமான் பார்ல அவரும் செத்து போயிடுவார். அப்புறம் அந்த இந்த மாதிரி அவரும் இறந்து போயிடுவார். அவங்களாம் நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காமெடியன்ஸும் வந்து செத்து போவாங்க. அது வந்து அசால்ட்டாக மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். மற்ற படங்கள்லாம் வந்து கொண்டுட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு ஃபீல் ஆகும்ல, போட்டத்துலேயாச்சா போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மோடில் தான் வந்து இந்த படமும் வந்து இருந்துச்சு. நிறைய காமெடியன்ஸ் வந்து செத்தே போயிடுவாங்க இதில். ஆமாம், அன்எக்ஸ்பெக்டடாக சாவது வந்து இதில் நல்லா இருந்துச்சு. ஜாவ்லின் த்ரோவில் செத்ததாக இருக்கட்டும். அப்புறம் வந்து அந்த அக்கா இல்லை லூஸாக தானே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லி எட்டி விதிப்பாங்க. அதெல்லாம் ஒரு மரணம் தான், ஆனால் காமெடியாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்குது கேமராலாம் பார்க்கும்போது, இது ஏதோ இது பண்ண போகுது, இது கேமராவாக தான் இருக்குங்கிறத என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. கடைசியில் நான் இதில் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா அந்த காரு கண்டிப்பாக அந்த காரில் தான் இது. ஏன்னா அவர் கதை சொல்லும் போதே இந்த காரில் தான் ஒய்ஃப் இறந்தாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் அப்படின்னும் போது இந்த காராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இவன் ஒரு கில்ட்டில் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ இதுதான் கனெக்ட் ஆக போகுது அப்படின்றது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது தான். அதில் 4 ஃபேமிலின்னு வருது. இன்னொன்று இந்த 4 ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே செல்ஃபிஷாக இருக்காங்க. சிப்ளிங்ஸை மதிக்காத அளவுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் காட்டிலாம் அவங்களோட நம்ம தான் உயிரோடு இருக்கணும், நமக்கு தான் எல்லாம் கிடைக்கணுங்கிற மோடில் எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷாக காட்டிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. அவங்களும் மனிதர்கள் தானே அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். சரி ஓகே, சித்தப்பா பையன் இல்லை பெரியப்பா பையன் கிட்ட நீங்கள் இதாக இருக்க தேவையில்ல, கூட பிறந்தவன்ட்டே இப்படி மோசமாக இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு அந்த பண ஆசை சொத்து இருக்கலாம், உண்மையிலே இருக்கலாம், நம்ம தெரியாது. பட் இருந்தாலும் இவ்வளோ செல்ஃபிஷாக காட்டியிருக்க வேணாமே அப்படின்னு தோணுச்சு. சித்தப்பா ராதாரவி கேமியை வந்து ரொம்ப வீக்காக காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அவர் வந்து ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஷாக்கில் சாவர நினச்சா ஷாக்காகி செத்துட்டாரு. அது ஒன்று இருந்துச்சு. ஷாக்காகி தான் செத்தாரால ஷாக் அடிச்சு செத்தாரான்னு எனக்கு இப்போ வர கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லை அதில் ஒரு டயலாக் இருக்கும், இப்போ தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, டாக்டர் வந்து நீங்கள் ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னாரு, அன்னையிலேருந்து நான் ஷாக்கில் தான் இருக்கேன் அப்படின்பாரு. இவனுக்கு ஷாக் வைப்பாங்க கவினுக்கு, இவர் ஷாக்காகி செத்துருவார். அதை பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு. டக்குன்னு புரியாது, ஒரு 2 செகண்ட் நோட் பண்ணா அது புரியும். அந்த மாதிரியான நிறைய டேர்ம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க படத்துல. ஆமா. அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமான ரோல் பண்ணியிருந்தார். வழக்கத்தில் இல்லை அவர் காமெடியன் ரோல் மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணுற மாதிரி கேரக்டராக தான் வர்றாரு. வழக்கமாக எல்லா படத்துலையும் கத்துற மாதிரி தான் அதில் கத்துறது. ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக கேரக்டராக பார்க்கல, அதில் வேற கேரக்டரில் வச்சனால வித்தியாசமாக தெரியும். காமெடி அவர் தள்ளிட்டு போயிட்டாரு. இவர் என்னன்னா இவருக்கும் கவுண்டர் இருக்கும், அந்த கவுண்டர் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். வாடா ஓடி வாடா நீ உயிரோடு இருக்கணும்னான எமோஷ்னலான ஒரு சில டைலாக்ஸு, சில கவுண்டர்ஸு, தான் ஒரிஜினல்னு தெரியாமல் அவர்கிட்டே போய் விலை பேசுறது. ஆமாம்,
அவனு நானும் ஒன்றா தான் படித்தோம், 20 லட்சம் கொடுங்க, நான் 20 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 300 கோடி ரூபா சுத்த விட்டேனேன்னு பதறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து ஜென் மார்டன் பண்ணியிருந்தாரு, டாடா படம் பண்ணியிருந்தது தான் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபீல் குட் மியூசிக் தான் மோஸ்ட்லி இதில் இருக்கும் டாடாவில். இதில் வந்து ஒரு த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி போடணுங்கிறப்போ அது ஒரு விதமாக போட்டார், நல்லா இருந்துச்சு. ஒரு இந்த மாதிரி வந்து தமிழில் வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபீல் ஆச்சு அந்த மியூசிக். ஆமாம், பாட்டு ஓகே, ஆனால் எந்த இடத்துலையுமே திணிச்ச மாதிரி தெரியல. மற்றபடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற பாடலும் கிடையாது, அது பாட்டு கதையில் ட்ராவலாகவே இருக்கும். என்ன லேக், அவ்வளோதான். அது ஒன்று தான் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, தீபாவளி ரிலீஸ் ஆனது கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும் வந்து பார்க்க வேண்டிய படம். ஆமாம், இதை வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஓடிடியில் விட்டுருக்கணும், அது அவங்க தான் இல்லை கங்குவா மாதிரி தனியாக வந்திருக்கணும். இல்லை அவங்க டிசைட் பண்ணுறது தான் எப்போ ரிலீஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத. இது லாஸ் ஆச்சா இல்லை ப்ராஃபிட் ஆச்சாங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த படம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து டிசர்வ்டான ஒரு ஃபிலிம் தான் எனக்கு தோணுது. ஒரு நல்ல அட்டெம்ப்ட், நல்லா பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மோசம் கிடையாது, ஃப்ளாஸ் இருக்குதான். ஒன் டைம் பார்த்துடலாம், பார்த்துட்டு இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமா, இந்த படம் வந்து கண்டிப்பா நெல்சன் வந்து கவினை நம்பி ஏமாந்து போனவர் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கவின் வந்து அதில் உண்மையிலேயே நல்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஆக்டராக வந்து ஒரு எல்லா படத்தையும் வந்து எவால்வ் ஆகிட்டே போறாரு. இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு கேரக்டராக தான் வர்றாரு. அவருக்குன்னு வந்து எதுவும் சாங் இல்லை, டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை, அந்த கமர்ஷியல் மீட்டர் ஹீரோவுக்கான ஒரு மீட்டர் எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக தான் பண்ணுறாரு. இது நல்லாவே இருந்துச்சு. ஆமாம், கவினோட இந்த எவால்வ் வந்து பயங்கரமாக இருக்கு, நடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையுமே அவ்வளோ இதாக இருந்துச்சு. எஸ்கேக்கு அந்த லைனில் இவர் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த பாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இல்லை, ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி கூட போகிற மாதிரி இல்லை. இல்லை, அதுக்கான ரூட் இப்போ தான் அடித்தளம் போட்டுட்டு இருக்காரு, வெர்சடைலா நடிக்கிறாரு. இதே ரூட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனாலே போதும். ஆடியன்ஸ் பல்ஸ் இவருக்கு தெரியுது. இவருக்கு வந்து சும்மா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பண்ணிட்டு பாருங்க பாட்டு இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மனநிலையில் இப்போ ஆடியன்ஸ் இல்லை, அவங்க வேற மாதிரி கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து நல்லா இருக்கு. ஆனால் ட்ரை பண்ண நினைக்கிறாரு. ஆமாம், நல்லது. ஆனால் இப்போ நெல்சனை வந்து போட்ட இது பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. சார் நீங்கள் நல்லா தான் பண்ணிக்க, இந்த 1901 சொன்னாங்கல்ல, செல்வராகவன் சார் நீங்கள் தப்பு பண்ணல, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு தேட்டர் வாசலில் சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மனநிலைக்கு நெல்சனை தள்ளிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் கிடையாது, ஓடிடின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிறனால ஓடிடிக்கு அப்புறமும் இங்கே அதுக்கான மரியாதை வந்து செலுத்தப்படுறதுல இந்த படம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நித்தமூர் வானம்லாம் ஒரு படம், அதெல்லாம் வந்து தேட்டர்லாம் பெருசாக இல்லை. பட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பெரிய ரீச், இந்த மாதிரியான நிறைய படங்கள் இருக்கு. அந்த மாதிரி வரிசையில இது மேலகனே அப்படிப்பட்ட டைப் தான் ஒன்று. ஆமா, தியேட்டர் வரும்போது பிடிக்கலன்னு சொல்ல கம்ப்ளீட்டா ஒரு மிக்ஸ்டு டாக் வந்துச்சு. ஓடிடியில் வரும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்துச்சு. கண்டிப்பாக இப்போ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமா இங்கே போகும். ஓடிடிக்கான ரைட்ஸும் இன்னும் அதிகமான ரேட்டுக்கெலாம் வாங்கக்கூடிய நிலைமை இந்த படத்துக்கு உண்டு அப்படின்றது தான். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம லேட்டராக இன்னொரு வீடியோவில் பேசலாம். நெல்சன், நீங்கள் எந்த தப்பு பண்ணலை, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தயாரிக்க நிப்பாட்டிட வேணாம். இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸாக ஃப்ளாப்பானலாம் நமக்கு தெரியாது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உண்மையிலே இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து லாபம் வந்து தான் அடுத்தது மாதிரி ஃபிலமன் பிக்சர்ஸ் வாழ்க, நீரோடு வாழ்க. அவங்க இன்னும் மேலுக்கு வந்து இன்னும் பல படங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரியான ரிவ்யூஸ்னால அவங்க ரொம்ப சோர்ந்து இது பண்ணிட வேணாம். அடுத்த இந்த மாதிரி அட்டெம்ப்டே பண்ண வேணாம்னு நினைக்க கூடாது. அவ்வளோ. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விட உங்களுக்கு சந்திக்கிறோம். அண்டில் தான் உங்களை விட ப்ராகிரடா. பை பை.